ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன் ஸ்டேட் போர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிக்னாமெட்ரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம 3.5ல இருக்கிற எல்லா சம்மும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக வரவங்களுக்கு நம்ம சேனல்ஸுடைய ஃபீச்சர்ஸ் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் ஒரு எக்ஸசைஸ் ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாகவே நான் வந்து போட்டுருவேன். இன்க்ளூடிங் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புரியுற மாதிரி தெளிவாக தான் எடுப்பேன். எல்லாமே ஸ்டெப் வைஸ் ப்ராப்பராக எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக மை நோட்ஸ் வில் பி தேர். நோட்ஸ் நீங்க காப்பி பண்ணாலும் பரவாயில்ல, பிடிஎஃப் லிங்க் வந்து நான் முடிச்சதுக்கு அப்புறமா 20 வியூஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது இந்த வீடியோ 20 வியூஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்படும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மேக் ஷுர் இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டு வச்சிருக்கேன். நம்ம சேனல் புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்கோங்க. 5 இயர்ஸா நம்ம சேனல் இருக்கு வித் மோர் தென் 1300 வீடியோஸ். ஸோ பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ அதே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வரேன். நிறைய கிளாஸ்க்கு நிறைய செஷன்ஸ் கொண்டுட்டு வந்துட்டே இருக்கேன். எந்த கிளாஸ்க்கு நிறைய வியூஸ் வருதோ அந்த கிளாஸ்க்கு தான் நிறைய வீடியோஸ் போடப்படும். இது எல்லாருக்கும் காமனாக அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ 11th மேக்ஸ் உங்களுக்கு வேணுன்றவங்க என்ன சாப்டர், என்ன எக்ஸசைஸ், என்ன எக்ஸாம்பிள் வேணுமா, இல்லை எந்த மாதிரி செஷன்ஸ் வேணும் அப்படின்றத தயங்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் இன் டு த கன்சிடரேஷன். இப்போ நாம எக்ஸசைஸ் 3.5 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவையான ஃபார்முலாஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம கிச்சன்ல போய் சமைக்க போறோம்னா தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் 3.5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டபுள் ஆங்கிள், ட்ரிபிள் ஆங்கிள், ஐடென்டிட்டிஸ் நான் ஸ்க்ரீனில் காட்டினது எல்லாமே வேணும். ஸோ இதெல்லாம் குயிக்காக நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா பரவாயில்ல, உங்கள் புக்கிலேயே இருக்குது, அங்கேருந்து தான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் புக்கை திறந்து வச்சுட்டு கூட நீங்கள் கிளாஸை கவனிக்கலாம். அண்ட் இது மட்டும் போதுமா சார் கேட்டிங்கன்னா, இல்லை, இது கூடவே நமக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவும் வேணும். ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்றது ஆக்சுவலாக டபுள் ஆங்கிள் ஃபார்முலாவில் இருந்து வந்தது தான். இது நீங்கள் தனியாக வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சைன் 2a உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த பக்கம் எனக்கு 2 வேண்டாம்னா இந்த பக்கம் நீங்கள் அதை ஏவுக்கு கீழே போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா கிடைச்சிடும். சிம்பிள். இது தெரியுது அவங்களுக்கு. இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஏக்கு பதிலாக டீட்டா போட்டு எழுதியிருக்காங்க. அதில் பற்றி எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதே மாதிரி இங்கே எனக்கு காஸ் 2a இருக்குது. எனக்கு 2 வேணாம், வெறும் காஸ் ஏ மட்டும் தான் வேணும்னா நீங்கள் காஸ் ஸ்கொயர் a/2 சைன் ஸ்கொயர் a/2ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் உங்களுக்கு எல்லாமே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் காட்டினேன் இந்த ஃபார்முலா வெறும் டபுள் ஆங்கிள் ஃபார்முலா வச்சுட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா படிச்சுக்கலாம். அண்ட் ட்ரிபிள் ஆங்கிள் ஃபார்முலா, அதாவது இங்கே சைன் 3a, அதே மாதிரி காஸ் 3a, tan 3a இருக்கு. இதையுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் யூ ஆல் குட் டு கோ? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? எஸ், ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் போட்டிங்களா? பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் உரிமையாக கேட்கலாம், இந்த சம்மு வேணும், இந்த எக்ஸசைஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது எல்லாமே கமெண்ட்டில் தான், ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் சஜஷன்ஸாக கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபீட்பேக் கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. வி கேன் ஸ்டார்ட் டைரக்ட்லி. யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் 2a. a lies in the first quadrant when cos a is 15/17. ஸோ 3 சப்டிவிஷன் இருக்கு, நம்ம ஒன்று ஒன்றா போடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், given cos a is equals to 15/17. சரிங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து காஸ் 2aக்கு 3 ஃபார்முலா இருக்கு. ஒன்று காசு சைனை வச்சு இருக்கு, ஒன்று சைனை மட்டும் வச்சு இருக்கு, இன்னொன்று டேனை வச்சு இருக்கு. நான் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன், இங்கே காசு ஆல்ரெடி தெரியும்ல, நான் சைனை யூஸ் பண்ற ஃபார்முலா என்னது? ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் இந்த சம்முக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. மேக் நோட் ஆஃப் இட். இப்போ காஸ் ஏ இருக்குன்னா எனக்கு சைன் ஏ வேணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? எனி ஐடியா? காசையை வச்சு சைன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் ரஃபாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஏ இருக்குன்னா 15/17 கொடுத்துருக்காங்களா, அப்போ 15 வந்து அட்ஜசன்ட், 17 வந்து உங்களுடைய ஹைப்போட்டெனியஸ். அப்போ உங்களோட ஆப்போசிட் வந்து 8. எப்படி சார்? நீங்க தெரிஞ்சுக்கணும், 11th வந்துட்டீங்க, தெரிஞ்சுக்கணும். 15, 8, 17 வந்து ட்ரிப்ளெட்ஸ். நீங்க ஸ்கொயர் பண்ணி செக் பண்ணுங்க. 64 + 225 வில் பி ஈக்குவல் டு 289 வரும். இது வந்து பித்தாகோரியன் ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ சைன் ஏ வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் விச் இஸ் சாரி ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ 8/17 கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இரண்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ காஸ் 2a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏவா, ஸோ 15/17 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவா 8/17 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் 225/289 மைனஸ் 64/289. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 4 போச்சுன்னா 1, 22 6 போச்சுன்னா 18 16. ஸோ 161/289 தான்
ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் காஸ் 2ஏவுக்கான ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர். புரிஞ்சுதா பாருங்க, இது கிளியரா? ஸோ அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி எழுதிக்கணும். என்ன அவைலபிளாக இருக்கோ, ஃபார்முலாவில் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன இங்கே அவைலபிளாக இருக்குது, அதை தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கணும். இது கிளியராமா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஓகே, இப்போ அப்படியே கீழே சைன் ஏ வந்து 4/5 அதை எழுதிக்கலாம். சைன் ஏ செகண்ட் கொஸ்டின் given sin A ஈக்குவல் டு 4/5. இது நான் டேரக்டாகவே போட்டுடலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் தெரியுமா? இதுக்கு வந்து ஐ வில் யூஸ் திஸ் ஃபார்முலா. cos 2A ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோமா? ஏன்னா நமக்கு சைன் ஏ தானே இருக்கு. இதுக்கு நம்ம காசு தேவையே கிடையாது, ஏன்னா டேரக்டா சைன் ஏ கொடுத்துட்டாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் டேரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ எழுதுங்க 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ என்ன ஆகும்? 4/5 the whole square. So I'm going to have 1 minus 2 into 16/25. So 1 minus 32/25 which is equal to 25 minus 32/25 வரும். அப்போ உங்களுடைய ஆன்சர் -7/25. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதுதான் காஸ் 2A. செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். புரிஞ்சுதா பாருங்க, செக் பண்ணுங்க, புரிஞ்சுதா பாருங்க. டைரெக்டாக நமக்கு என்ன இருக்கோ அது அந்த ஃபார்முலாவில் அல்வா மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சம்மு ஓவர். சிம்பிள். ஐ ஹோப் யூ காட் திஸ். மூணாவது போயிடலாமா? இப்போ மூணாவது கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம நம்பர்லாம் கொஞ்சம் பெருசு. மூணாவது சப்டிவிஷன் என்ன பாருங்க, tan A வந்து 16/63. tan A வந்து 16/63. மூணாவது சப்டிவிஷன் காப்பி பண்ணிக்கோங்க. tan A is 16/63. 16/63. சரியா? ஸோ டேனை கொடுத்துட்டு காஸ் 2ஏக்கு ஃபார்முலா என்ன? டேனை கொடுத்துட்டு காஸ் 2ஏக்கு ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. சார் சூப்பர் சார், இந்த ஃபார்முலா இருக்கு. இப்போ டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, பெரிய நம்பர்ன்றதால நம்ம ஸ்கொயர் பண்ணுறது மைனஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் 1 மைனஸ் 16/63 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 1 பிளஸ் 16/63 ஸ்கொயர். திக்னஸ் ஓகேவாமா? மொபைல் உங்களுக்கு ஐ திங்க் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், பெண்ணோட சைஸ். சரிங்களா? இல்லை ஏதோ சஜஷன் சொல்லணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், சார் இந்த கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா தெரியும் பிரைட்டாக. ஏன்னா நான் வந்து லேப்டாப்பில் போடுறேன், நீங்கள் வந்து மொபைலில் தான் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் தான் சஜஷன்ஸை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256. 63 ஸ்கொயர் தெரியுமா? 63 ஸ்கொயர் வந்து 8, 33, 64. ஐ திங்க் 25, 18, 13. ஓகே, நான் டேரக்டாக போட்டுறேன். 3, 3, 9, 6, 2, 36, 6 மிச்சம் 3, 3969 வருது. ஸோ 3969 பை 1 பிளஸ் 256/3969. நெக்ஸ்ட் நான் மைனஸ் பண்ண போறேன். 3969 minus 256/3969 the whole divided by 3969 plus 256/3969. ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். மேலே இருக்கிறத நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 3713 வரும். கீழே இருக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 4225 வரும். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால போட்டுட்டேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. புரியுதாமா? எஸ், நான் கண்டினியூஸாக உங்களுக்காக வீடியோ போட்டே இருக்கேன். நீங்கள் ஒன்றா பாருங்கள், சைடில் யூ ஹாவ் சார்ஜர். நான் சார்ஜ் போட்டுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. என் லேப்டாப்புக்கு ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ தட் மச் ஹார்ட் ஒர்க் ஐ எம் புட்டிங் ஃபார் யூ பீப்புள். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் ரெஸ்பாண்ட் ஃப்ரம் யூ ஆல்சோ. உங்களுக்காக தான் பண்ணுறேன், எனக்கு ரெஸ்பாண்ட் ப்ராப்பராக வரணும். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, தெரிஞ்சால் தான் நீங்கள் ரெகுலராக எங்கிட்ட வந்து வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? சம்மு கிளியரா? தேர்ட் சம். அடுத்து செகண்ட் போயிடலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 3 சம் முடிச்சிட்டோம் நாம. சரிங்களா? காஸ் 2A ஃபார்முலாவை மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம ஒரே சம்மில் 3 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எதை யூஸ் பண்ணோம்? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. செகண்ட் சப்டிவிஷனில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பண்ணோம். தேர்ட் சப்டிவிஷனில் இப்போ டேன் வச்சு நம்ம பண்ணிட்டோம். செகண்ட் சம் போயிடலாம். சரிங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. எஸ், இந்த சம் பாருங்கம்மா. செகண்ட் சம் குயிக்காக போட்டுடலாம். செகண்ட் சம்மில் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான். ஓகேங்களா? ஸோ sin π/4 மைனஸ் θ/2. ஓகேவா? இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற ஒரே க்ளூ வந்து sin θ வந்து 1/25. sin θ வந்து 1/25. அப்போ இது நான் வேணும்னா sin θ நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? sin θ நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன்.
இங்க நல்லா கவனிங்களேன், sin பை பை 4 மைனஸ்னு இருக்கு. கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க, கொஞ்சம் யோசிக்கிறத பொறுத்து தான் நமக்கு ஐடியா வரும். இப்போ நார்மலா வந்து நமக்கு என்ன தெரியும், இந்த sin பை பை 2 மைனஸ் தீட்டா இல்ல cos பை பை 2 மைனஸ் தீட்டாலாம் வந்தா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். எப்போ பை பை 2 இருந்தா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். பை பை 4 இருக்கே, 90 இருந்தா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ sin 90 பிளஸ் தீட்டா cos 90 அந்த மாதிரி தெரியும்ல நமக்கு, அதுதான். பட் இங்க 45 மைனஸ்ல இருக்கு. அப்போ நான் 90 மாத்தணும் அப்படின்னா நான் இன்டூ 2 பண்ணணும். இன்டூ 2னா டபுள் பண்ண போறேன். அப்போ நமக்கு சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல, சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? sin theta is equals to 1 minus cos 2 theta by 2 root. இது sin square ஆக்சுவலா, sin square இது ஆக்சுவலா 1 minus cos 2 theta by 2 ஃபார்முலா எழுதலாமா? நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா sin 2 theta, sin 2 theta இந்த பக்கம் வந்திருக்கு, மாறி இருக்கு, sin ஸ்கொயர்ல இருக்கு, ரூட் எடுத்துட்டு முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஆரம்பத்தில் கொடுத்த ஃபார்முலா தான், ஓகேங்களா? இப்போ தீட்டாக்கு பதிலாக இது இருக்குல்ல, சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மைனஸ் காஸ் 2 டைம்ஸ் தீட்டாவுக்கு பதிலாக இது நீங்கள் எழுதணும். எப்படி? பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2 பை 2 மொத்தமாக ஒரு ரூட். புரியுதா பாருங்க? கேன் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் நவ்? இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் க்ளவுட் போடுறேன்னு அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. சரியா? அதில் தீட்டாவுக்கு பதிலாக இவங்க கொடுத்துருக்காங்க என்டையர் எக்ஸ்பிரஷன். நீங்கள் ஏன்னு வச்சு கூட எழுதிக்கலாம் ஃபார்முலா. சைன் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2a பை 2 கூட எழுதிக்கலாம். ஏன்னா செகண்ட் சப்டிஷன் இதே தான் பண்ண போகிறோம், அங்கே ப்ளஸ் வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. செகண்ட் சப்டிஷன் இதை தான் பண்ண போகிறோம், அங்கே ப்ளஸ் வரும், உள்ள மைனஸ் வேற ப்ளஸ் வரும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? 1 மைனஸ் காஸ், இந்த 2 உள்ள போச்சுன்னா பை பை 4 வந்து பை பை 2வா மாறிடும். தீட்டா பை 2 இன்டூ 2 கேன்சல் ஆகிட்டு இது மட்டும் கிடைக்கும். சிம்பிளா? சிம்பிளா? இப்போ 1 மைனஸ் காஸ் சைன் தீட்டா, சைன் காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன? சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா பை 2. புரிஞ்சுதா இல்லையா? காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன? காஸ் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட்? சைன் தீட்டா. ஃபர்ஸ்ட் 90 மைனஸ் தான் என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தானே, பாசிட்டிவ் தான், நோ ப்ராப்ளம். காட் இட்? இப்போ இந்த சைன் தீட்டா தான் நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்க. 1/25 சப்ஸ்டிட் பண்ண முடிவு போச்சு. So 1 minus 1/25 by 2 root. So 25 minus 1 எவ்வளோ? 24. So 24/25 by 2 root. அப்போ என்ன ஆகும்? 2 24 கேன்சல் பண்ணால் 12. So 12/25 root, which is nothing but what? 2 into 3 by 25 எழுதுவோமா? நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா வெறும் 2 root 3/5ன்னு வரும். முடிஞ்சுது. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். இதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். என்ன சார் பண்ணீங்க? முழிக்காதீங்க. 25ல 1 போச்சுன்னா 24. ஸோ 24/25 2 24 அடிச்சா வெறும் 12/25 மட்டும் இருக்கு. 12 அப்படின்றது 4 3s ஆர்னு எழுதலாம். நான் ரூட் எடுத்தா 4 2 ஆயிடும், 3 மட்டும் அப்படியே இருக்கும். டினாமினேட்டர்ல இருக்கிற ரூட் 25 வேல்யூ 5. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பாருங்க. அப்படியே நான் கீழே இங்கே போட்டுறேன். காஸ் பை பை 4 பிளஸ் தீட்டா பை 2ன்னு இருக்கு. சரியா? காஸ் பை பை 4 பிளஸ் தீட்டா பை 2ன்னு இருக்கு. இங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் வந்து 8/9 கொடுத்துருக்காங்க. கிவன் சைன் தீட்டா வந்து 8/9. அதே ஃபார்முலா தான், ஆனால் நியூமரேட்டர்ல யூ ஆர் கோயிங் டு ஹேவ் பிளஸ். ஸோ 1 பிளஸ் காஸ் சேம் பை பை 4 பிளஸ் தீட்டா பை 2 பை 2ன்னு வரும். காஸ் பை பை 4 இங்க 2 டைம்ஸ் வரும். காஸ் 2 டைம்ஸ், காஸ் 2 டைம்ஸ் 2 தீட்டால காஸ் 2 டைம்ஸ் பை பை 4 பிளஸ் தீட்டா பை 2 வரும் பை 2. மேலே இருக்க அதே ஃபார்முலா தான்மா, பிளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் போடுறோம். சரிங்களா? ஆனால் இங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு மைனஸ் தான் வரப்போகுது. ஏன்னு சொல்கிறேன், 1 பிளஸ் இது காஸ் 2 உள்ள போச்சுன்னா காஸ் பை பை 2 பிளஸ் தீட்டான்னு வருமா? எஸ். ஆனால் 1 காஸ் 90 பிளஸ் என்ன? காஸ் 90 பிளஸ் தீட்டா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ். அப்போ நீங்க 1 மைனஸ் சைன் தீட்டா பை 2ன்னு போடணும். சரிங்களா? அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா கொடுத்துருக்காங்க, 8/9 கொடுத்துருக்காங்க பை 2. பை 2 ஃபுல்லாக வரும். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. அப்போ 9 மைனஸ் 8 1னா, அப்போ 1/9/2 ரூட்டு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 1/3√2. ஆர் யூ கேன் ரைட் இட் ஆஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம், 1/3√2னே போடலாம். சில பேர் வந்து அந்த 3 உள்ள கொண்டு போய் ரூட் 18 போடுவாங்க. ரூட் 18 சி ரூட் 1/18 அப்படின்றது தான் உங்களுக்கு 1/3 இன்டூ ரூட் 2ன்னு எழுதுறோம். இது ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? அந்த 9 ஆயிடுதுல, 9 தான் 3 ஆயிடுது. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். உங்களுக்கு ஃபார்முலா தெரியாத வரைக்கும் ஒரு சம்மு வந்து கஷ்டமாக தான் இருக்கும்.
இங்கே இப்போ நான் எழுதியிருக்கேன்ல, இங்கே பாருங்க, இது sin θ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ், இந்த க்ளவுட்ல போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சப்டிஷன் யூஸ் பண்ணும். செகண்ட் சப்டிஷன் நான் உடனே கொடுத்துட்டோமா, காஸ் θ ஈக்குவல் டு 1 பிளஸ் காஸ் 2θ பை 2 ரூட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே ஸ்கொயர்மா, இந்த இடத்துல ஸ்கொயர் வரும்ல, அதுதான் இங்கே ஃபார்முலா. இது எல்லாமே ஆக்சுவலாக டபுள் ஆங்கிள் ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான். டபுள் ஆங்கிள் ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான் அது. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாமா. இப்போ கொஸ்டின் பாருங்கம்மா, தேர்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3, இஃப் காஸ் θ ஈக்குவல் டு 1/2 a plus 1/a ஷோ தட் காஸ் 3θ வந்து இதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியணும். காஸ் 3θ ஃபார்முலா என்ன, காஸ் கியூப் θ, தட் இஸ் காஸ் 3θ. காஸ் 3θ ஈக்குவல் டு 4 காஸ் கியூப் θ மைனஸ் 3 காஸ் θ. இந்த ஃபார்முலா தெரியுமா தெரியாது? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எஸ், இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. காஸ் θ எங்க இருக்கோ அங்க நாம இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இதை சப்ஸ்டிட் பண்ணணும். எதை, 1/2 a plus 1/a சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்ண போறேன், லெட் மீ டேக் LHS. வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். I'll use this one, black எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ காஸ் θ இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்க என்ன இருக்கு, 4 காஸ் கியூப் θவா, அப்போ 4 ஆஃப் காஸ் கியூப் எப்படி எழுதணும், 1/2 a plus 1/a the whole cube. ரெண்டுத்துக்கும் போடணும். அந்த கியூப் அப்படின்றது 1/2க்கும் வரும், a plus 1/aவுக்கும் வரும். அது புரியுது இல்ல? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் மைனஸ் 3 காஸ் θ, அதே 1/2 ஆஃப் a plus 1/a. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக RHS வரும். நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டியதே கிடையாது. அந்த a plus b ஹோல் கியூப் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து கையில் உட்காரும். ஓகேவாமா, பார்க்கலாமா. எஸ், ஸோ 4 1/2 கியூப் பண்ண என்ன ஆகும், 1/8ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த a plus 1/a கியூபை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் இது 3ன்றது 3/2ன்னு போட்டுக்கலாம். அண்ட் தென் அந்த a plus 1/a அப்படியே இருக்கும். இதை நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போது 2 டைம்ஸ் வருமா, ஸோ அப்போது 1/2. ஸோ இப்போ கவனிங்க, இந்த a plus 1/a கியூபுக்கு நம்ம ஃபார்முலா இருக்குது. அதாவது நார்மலாக a plus b ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன, தனியாக இங்கே எழுதிட்டுமா, இங்கே பாருங்க சைடில் எழுதுறேன். a plus b உடைய ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியாதவங்க எழுதிக்கோங்க. a கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் நீங்கள் பிக்கு பதிலாக 1/a மட்டும் போட்டாலே நமக்கு இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ எப்படி பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்டு a கியூப், அடுத்து 3a ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1/a, அடுத்து 3a b ஸ்கொயருக்கு பதிலாக 1/a ஸ்கொயர், கடைசியா 1/a கியூப். சரிங்களா, மைனஸ் இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா, இதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்றேன். 3/2 into a மைனஸ் 3/2a வரும். அடுத்து இதே நான் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 3/2aன்னு வரும். இப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆக போகுது. அதான் இப்போ நடக்க போகுது பாருங்க, என்ன நடக்க போகுது பாருங்க. 1/2 ஆஃப் இந்த a கியூப் அப்படியே இருக்கட்டும். சரியா, இதுல ஒரு a கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு வெறும் 3a மட்டும் கிடைக்கும். இங்கேயும் எனக்கு ஒரு a கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 3/a கிடைக்கும். அடுத்து அந்த 1/a கியூப் இருக்கு. இங்க மைனஸ் 3a/2 மைனஸ் 3/2a. இப்போ இந்த 1/2 நான் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். சரிங்களா, கொஞ்சம் கவனிங்கம்மா. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பொறுமையா பண்ணாலே ஆன்சர் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். கொஞ்சம் கவனிங்க. அப்போ இது என்ன பண்ணலாம், 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 1/2a கியூப். அடுத்து 1/2 செகண்ட்ல மல்டிப்ளை பண்ணா 3a/2. அடுத்து அகைன் 1/2 தேர்ட்ல மல்டிப்ளை பண்ணா 3/2a வரும். கடைசி டேர்ம் வந்து எனக்கு 1/2a கியூப்னு வரும். மைனஸ் 3a/2 பிராக்கெட் வெளில வர அந்த ரெண்டு டேர்ம் அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா, நவ் யூ அப்சர்வ், ரெண்டு டேர்ம் எனக்கு கேன்சல் ஆகுது. யாரால கேன்சல் ஆகிறா, இந்த 3a/2 பிளஸ் 3a/2 மைனஸ் கேன்சல், 3/2a பிளஸ் 3/2a மைனஸ் கேன்சல். அப்போ மீதி என்ன சார் இருக்கு அப்படின்னா எனக்கு வெறும் 1/2a கியூபும் 1/2a கியூபும் இருக்கு. இதை நீங்கள் 1/2 காமனா எடுத்தீங்கன்னா அவங்க கேள்வியில் கேட்ட அந்த RHS நமக்கு கிடைத்து விடும். திஸ் இஸ் யுவர் RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்லையும் என்னையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை எழுதுவீங்க. ஒரு சம்மை முடிக்க போகிறோம், ப்ரூவ் தட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சம்மை வந்து we are going to prove it like ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு நீங்கள் கடைசியாக போடணும். புரிஞ்சுதுங்களா? இந்த சம் ஓவர். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவுமே பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நார்மலாக அந்த காஸ் 3θ ஃபார்முலாவை எழுதிட்டு
ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் அழகாக ப்ராப்பராக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம வேற எந்த ஒரு நடுவில் எதோ மேனிபுலேஷன் எதுவுமே பண்ணல. நார்மலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் ஆர்ஹெச்எஸ்ல ஈஸியாக வந்து உட்காந்துருது. புரியுதாம்மா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. யா அடுத்த சம் போயிடலாம். அடுத்த சம் பாருங்க, நெக்ஸ்ட் சம் பாருங்க. யா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? யா சூப்பர், ஓகே ஃபைன். நான் ரெக்கார்டும் செக் பண்ணிப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நான் பாட் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன்னா ரெக்கார்ட் ஆகாமல் டைம் வேஸ்ட் ஆகிடும். அகைன் நான் போட்ட சமயம் திருப்பி போடுற மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பாருங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய சம் மாதிரி இருக்கும், ஆனால் அது பெரிய சம் தான். ஓகேவா? பட் கஷ்டம் கிடையாது. பெரிய சம் தான், பட் கஷ்டம் கிடையாது. நம்ம பொறுமையாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மேபி இந்த சம் மட்டுமே போகிறதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆகலாம். ஓகே. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். சார் என்ன சார் இது, நீங்கள் டபுள் ஆங்கிள் ட்ரிபிள் ஆங்கிள் தானே சார் சொன்னீங்க, இங்கே என்ன சார் 5 ஆங்கிள்லாம் இருக்கு அப்படின்னு பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த 5 தீட்டாவை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டாவாக மாற்ற போகிறேன். இது எதுக்கு சார் மாற்றினீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? cos of a plus b is equals to cos a cos b, போன எக்ஸசைஸ்ல பண்ணோம்ல, மைனஸ் sin a sin b. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு இல்ல? அப்போ ஏக்கு பதிலாக 3 தீட்டாவும் பிக்கு பதிலாக 2 தீட்டாவும் போட்டு நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்க போறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. அப்போ நான் எப்படி எழுதலாம்? cos 3 தீட்டா cos 2 தீட்டா மைனஸ் அகைன் sin 3 தீட்டா sin 2 தீட்டான்னு போட்டுக்கிட்டேன். இப்போ நமக்கான ஃபார்முலா இருக்குல்ல, ட்ரிபிள் ஆங்கிள் டபுள் ஆங்கிள், அதை எழுதிட்டு நம்ம நார்மலாக மல்டிபிகேஷன்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்ஹெச்எஸ் வந்து உட்காந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பொறுமையாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த cos 3 தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? 4 cos கியூப் தீட்டா மைனஸ் 3 cos தீட்டா. இது தெரியும்ல? கியூபும் அந்த 3யும் பார்த்து எழுதுங்க. சம்டைம்ஸ் நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா cos 3 தீட்டாவை கியூப்னு எழுதிடுவோம், இல்லை கியூபை 3ன்னு மாற்றி எழுதுவோம். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இது நான் ப்ராக்கெட்ல போட்டேன், ஏன்னா 2 டேர்மாக இருக்குன்றதால. அடுத்து cos 2 தீட்டாவுக்கான ஃபார்முலாவும் நான் எழுதிக்கிறேன். என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல, அதாவது மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிற இதுக்கான ட்ரிபிள் ஆங்கிள் ஃபார்முலா டபுள் ஆங்கிள் ஃபார்முலா எழுதிட்டேன். புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ மைனஸ் சைன் 3 தீட்டாவுடைய ஃபார்முலா. சைன் 3 தீட்டாவோட ஃபார்முலா என்ன? இதே ஃபார்முலா கொஞ்சம் திரும்பி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா வரும் உங்களுக்கு? 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா. அதாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இங்க 4 3 வரும், இங்க 3 4 வருது. கியூப் பக்கத்துல 4 வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் திரும்பி இருக்கு பாருங்க. இதுதான் அப்படியே உங்களுக்கு உல்டாவா இருக்கு இந்த இடத்துல. தெரியுதா? நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்காதான் நான் சொல்றேன். அடுத்து sin 2 தீட்டாவுக்கு ஃபார்முலா வந்து 2 sin தீட்டா cos தீட்டா. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பு புரிஞ்சுதா? cos 5 தீட்டாவை 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டாவை மாற்றிட்டேன். அங்கேருந்து டேக் ஆஃப் எடுக்கிறேன். டபுள் ஆங்கிள் ட்ரிபிள் ஆங்கிள் ஃபார்முலா. இப்போ நார்மலாக அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுங்க. எஸ், டூ இட் ஸ்லோலி. ஒரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வர போகிறோம். ஒரு டேர்மாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 4 காஸ் கியூபும் காஸ் ஸ்கொயரும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் 5 தீட்டான்னு வரும். புரியுதா? அடுத்து மைனஸ் 4 காஸ் கியூபும் சைன் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 காஸ் கியூப் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதா? இது கிளியரா? எஸ் ஆர் நோ? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 3 காஸ் கியூப் தீட்டா. ஸோ மைனஸ் 3 காஸ் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர் தீட்டா வந்து 3 காஸ் கியூப் தீட்டா. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3 காஸ் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 3 காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் மட்டும் தான் நான் இப்போதைக்கு மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். சரியா? அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுறேன். இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். கவனிங்க, இங்கே மைனஸ் இருக்கா நடுவில், அப்போ மைனஸ் வரும். 3 2s ஆர், இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு, அப்போ 3 2s ஆர் 6 வரும். சைனு காசு, அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? அதை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதுவோம். புரிஞ்சுதா? Can you all understand up to this? Yes. இப்போ அடுத்து இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 4 into 2 8. சைன் கியூபு சைனு காசு இருக்கு, அப்போ சைன் 4 தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். இது கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா பார்த்துக்கோங்க. எஸ், எனி டவுட் ஹியர்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?
யா சூப்பர், வெரி குட். இப்போ எது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? இல்லை ஏதாவது லைக் டேர்ம் ஆட் பண்ணுற மாதிரி ஏதாவது டேர்ம் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஆட் பண்ணுற மாதிரி ஏதாவது டேர்ம் இருக்கா இந்த இடத்துல? எஸ். ஸோ இந்த 4 காஸ் 5 நம்ம இதுவே பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 4 காஸ் கியூப் டீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவை நான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுத போகிறேன். ஏன்னா எனக்கு காஸ்ட்லேயே இருந்தால் ஈஸி. ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்? எனக்கு ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு தான், சைனே கிடையாது. ஆர்ஹெச்எஸ்ல எல்லாரும் காசு தானே, சைன் கிடையாது. அப்போ நான் எல்லாத்தையும் காசாக மாற்றணும். ரீசன் புரிஞ்சு எதுக்கு பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து 3வது டேர்ம் மைனஸ் 3 காஸ் கியூப் டீட்டா, இது அப்படியே இருக்கட்டும். இந்த 3 காஸ் டீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா இதையுமே நான் மாற்றுறேன். நான் எதை அண்டர்லைன் பண்ணுறேனோ அதெல்லாம் மாத்திரமா, இதையும் நான் மாற்றுறேன். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா மாத்திரம் என்ன ஆகும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வரும். மைனஸ் 6 இதையும் நான் மாத்துறேன். இதையும் நான் மாத்திரம் எனக்கு என்ன ஆகும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வரும் இன்ட்டு ஒரு காஸ் டீட்டா. இதையும் நான் மாத்துறேன். சரியா? அங்கே எப்படி சார் மாற்ற முடியும்? 4 இருக்குன்னு யோசிப்பீங்க. ரொம்ப ஈஸி தான். சைன் 4 சைன் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் போடலாமா? ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இது ஈஸி நமக்கு. நல்லா கவனிங்க. எனக்கு இந்த ஸ்டெப்ல நான் ஸ்டார் போடுறேன் பாருங்க. இந்த ஸ்டெப்ல எல்லா சைனும் காசா மாறிடுச்சு. hope you got this up to this one. Okay, super. Now again multiply பண்ணுங்க. I'll change the color. உங்களுக்கு ஒரு ரோக்கு டிஃபரன்ஸ் தெரியணும், நான் கலர் வேற யூஸ் பண்றேன். So 4 cos cube theta, sorry cos 5 theta அப்படியே இருக்கட்டும். இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்போ -4 cos cube theta into 1 cos cube theta தான். மைனஸ், ஸோ இதையும் மல்டிப்ளை பண்றேன். 4 cos cube theta, இது ஸ்கொயர் theta, அப்போ cos 5 thetaன்னு வரும். புரியுதா பாருங்க? எஸ். அடுத்து மைனஸ் 3 காஸ் கியூப் டீட்டா அப்படியே இருக்கட்டும். 3 காஸ் கியூப் டீட்டா அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதை உள்ள மல்டிப்ளை பண்றேன். பிளஸ் 3 காஸ் டீட்டா மைனஸ் திருப்பி இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். 3 காஸ் கியூப் டீட்டா வரும். இது ஃபுல்லாவே மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் ஒரே டேர்ம் தானே, அதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்றேன். ஸோ மைனஸ் 6 காஸ் டீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகிடும். 6 காஸ் கியூப் டீட்டான்னு வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா முடிஞ்சது. அந்த ஸ்டார் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா முடிஞ்சது. செகண்ட் லைன்ல இங்க ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள மட்டும் நீங்க இங்க ஸ்கொயர் இருக்கிறதால தனியா நீங்க என்ன பண்ணணும்? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 8 டைம்ஸ் இல்ல காஸ் டீட்டா ஃப்ரண்ட்ல போடுங்க. இந்த காஸ் டீட்டா நான் ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன். சரியா? அப்போ 8 காஸ் டீட்டா இது என்ன ஆகும்? 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் 4 டீட்டான்னு வரும். எப்படி சார்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். கிளியரா கிளியரா கிளியரா? பொறுமையா பண்ணாலே போதுமா? இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. நான் சொல்றேன், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. நீங்க எக்ஸாம் டைம்ல அப்படியே நோட்ல போய் நோட்ல அதாவது உங்க எக்ஸாம் பேப்பர்ல போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்து உட்காரும். நீங்க வந்து 2 டைம் 3 டைம்லாம் போட்டு பார்க்கணும் இந்த மாதிரி சம்மந்தம் அவசியம் கிடையாது. சரியா? ஆனா கேர்ஃபுல்லா பண்ணுங்க. பொறுமையா நானே பாருங்க அவ்வளவு பொறுமையா பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பொறுமையா நீங்க பண்ணுங்க. 4 cos 5 θ மைனஸ் 4 cos 5 கேன்சல் ஆயிடுச்சு. என்ன குடும்பம் சரவணன் சார், என்ன கேன்சல் ஆயிடுச்சு? சரி ஓகே, அது அப்புறமா வரும் போல. நெக்ஸ்ட் மைனஸ் 4 காஸ் கியூப் டீட்டா. காஸ் கியூப்லாம் பாருங்களேன். ஐ மைனஸ் காஸ் கியூப் எத்தனை இருக்கு பாருங்க. ஐ திங்க் இது பேர் மல்டிப்ளை பண்ணாலும் வரும் நமக்கு. சரி இது வரைக்கும் பாருங்க. மைனஸ் 4 காஸ் கியூப் மைனஸ் 3, இது ஒரு மைனஸ் 3, இது ஒரு 6. அப்போ என்னாச்சு? 6 மைனஸ் 3 காட் கேன்சல். அப்போ இந்த மைனஸ் 4 காஸ் கியூப் மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மைனஸ் 6 காஸ் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா உங்களுக்கு ஒரு மைனஸ் 3 காஸ் டீட்டா வரும். மைனஸ் 6 பிளஸ் 3. இப்போ இந்த 6 8 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 8 காஸ் டீட்டா மைனஸ் 8 2s are 16 காஸ் கியூப் டீட்டா அகைன் பிளஸ் 8 காஸ் 5 டீட்டா. இது வரைக்கும் கிளியரா? ஆனா நமக்கு ஆன்சர்ல 16 தானே வந்தது. 16 ஆஹா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம. எங்கே அது? எஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ் ஐ காட் இட். நான் செல்லங்களா இந்த இடத்துல இது பிளஸ்மா, இந்த மைனஸ் 4ம் மைனஸ் காசும் பிளஸ் தானே, அப்போ இது பிளஸ். சரியா? அப்போ நமக்கு அந்த 8 காஸ் டீட்டா பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, நான் இதை மாத்திட்டேன். நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். உங்களை சொல்லிட்டு பாருங்க, நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா பார்க்கலாம். என்ன ஆன்சர்? 16 மைனஸ் 25. ஓகே செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ஆட் பண்றேன். இது ஆட் பண்ணா 16 காஸ் 5 டீட்டா. அடுத்து கியூப்ல மைனஸ் 16 மைனஸ் 4, அப்போ மைனஸ் 20
காஸ் கியூப் டீட்டா. அடுத்து கடைசியா காஸ்ல 8 மைனஸ் 3 5 முடிஞ்சிச்சு. இதோ முடிஞ்சிச்சு பாருங்க, 8 மைனஸ் 3 5. ஸோ 5 காஸ் டீட்டா. நான் பேசிக்கினே பொறுமையாக முடிச்சுட்டேன் பாருங்க. நான் ஒரே இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணேன், அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதுவும் அந்த மிஸ்டேக் நீங்கள் வராமல் பார்த்துக்கோங்க. சிம்பிள் சிம்பிளாக கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட். நான் ஒத்துக்கிறேன், இது சிம்பிள் கிடையாது. பட் நீங்கள் ஒரு டேர்மும் பார்த்து பார்த்து பண்ணணும். மல்டிபிகேஷன் எங்கே பண்ணுறோம், சைனை எங்கே நம்ம காசாக மாற்றுறோம், எப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயராக என்ன யூஸ் பண்ணுறோன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எஸ், வீடியோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்கம்மா, போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த சம் போயிடலாம். யா, இப்போ 5th சம் பாருங்கம்மா. 5th சம் சைனும் டேனும் மிக்ஸ் பண்ண கொஸ்டின். சைனும் டேனும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, sin 4 ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. sin 4 ஆல்ஃபா கலர் நம்ம மாற்றிக்கலாமா, வேறு கலர்? ஒன் செகண்ட், ரொம்ப நார்மலாக இதிலே போட்டுட்ருக்கோம். ஸோ லெட் அஸ் யூஸ் சம் அதர் க்ரீன் கலர் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு sin 2 ஆல்ஃபா ஃபார்முலா எழுதுங்க. sin 2 ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் என்ன எழுதுவீங்க? 2 tan ஆல்ஃபா பை 1 மைனஸா ப்ளஸ்ஸா 1 ப்ளஸ் இதுதான் ஃபார்முலா. sin 2 ஆல்ஃபாக்கான ஃபார்முலா இதுதான். என்ன ஃபார்முலா? 2 tan ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இது கிளியரா? சூப்பர். இப்போ இங்க sin 4 ஆல்ஃபான்னு இருக்கு. நவ் ஸ்டார்ட் ரைட்டிங் ஃப்ரம் LHS. நல்லா கவனிங்கம்மா. sin 4 ஆல்ஃபா கேன் பி ரிட்டன் as sin 2 of 2 ஆல்ஃபான்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம்ல. 4 2 into 2ன்னு எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக நான் 2 ஆல்ஃபாவை சப்ஸ்டிட் பண்ண போறேன் இந்த ஃபார்முலால. என்டையர் ஃபார்முலா நான் பாக்ஸ் போட்ட ஃபார்முலால ஆல்ஃபாக்கு பதிலாக 2 ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 2 tan 2 ஆல்ஃபா பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் 2 ஆல்ஃபான்னு வரும். இது கிளியரா? ஓகே, நவ் சூப்பர். இப்போ நமக்கு என்ன தெரியும்? tan 2 ஆல்ஃபா ஃபார்முலா தெரியும். tan 2 ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா என்னது? 2 tan ஆல்ஃபா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். இது ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறேன். எங்க இதில் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ இங்க இருந்து இதில் அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணா 2 டைம்ஸ் tan 2 ஆல்ஃபாக்கு பதிலாக 2 tan ஆல்ஃபா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ நீங்க இந்த என்டையர் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். 2 tan ஆல்ஃபா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு புரியுதா பாருங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து இன்னொரு பாக்ஸ்ல இன்னொரு பாக்ஸ் போடுற மாதிரி தான். பெரிய பாக்ஸ் அடுத்து ஒரு சின்ன பாக்ஸ், சின்ன பாக்ஸை ஒரு பெரிய பாக்ஸ்ல அதை இன்னொரு பெரிய பாக்ஸ்ல போடுற மாதிரி தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 ஸ்டெப்லயுமே sin 2 ஆல்ஃபா அதை யூஸ் பண்ணி sin 4 ஆல்ஃபா எழுதணும். அதுல வந்த tan 2 ஆல்ஃபாக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். நான் கிளவுட்ல போடுறேன்ல, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணா கொஸ்டின்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காரும். நார்மலா ஃபிராக்ஷன் தானே இது? எஸ், நார்மலா ஃபிராக்ஷன் தானே. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2 into 2 4. ஸோ 4 tan ஆல்ஃபா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை இது இங்க கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை மறந்துடாதீங்க. சரியா? இப்போ இந்த 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபால ஒரு பேர் மட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி இன்னும் ஒரு பேர் இருக்கு. அதாவது இப்படி இருக்கு 1 பை எக்ஸ் பை 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னா ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு இன்னொரு எக்ஸ் மேலே போவோம்ல, அதே லாஜிக் தான். சரியா? அப்போ இன்னொரு 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா மேலே போயிடுச்சு அப்படின்னா 4 tan ஆல்ஃபா 1 மைனஸ் ஒரு tan ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கு. டினாமினேட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். நான் இது அண்டர்லைன் பண்றேன்ல, இதுல a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன ஆகும்? 1 மைனஸ் 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் tan பவர் 4 ஆல்ஃபா பிளஸ் 2 tan ஆல்ஃபான்னு வரும். இது 2வா? இது 4 tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இதை நான் ஸ்கொயர் பண்றேன்ல, இது 4 tan ஸ்கொயரா மாறும். 4 tan ஸ்கொயரா மாறும். ஏன்னா ஸ்கொயர் நியூமரேட்டர்ல போயிடுச்சு. நவ் சம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஸோ நியூமரேட்டர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். tan ஆல்ஃபா 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன ஆகும்? 1 2 tan ஸ்கொயர் 4 tan ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? பிளஸ் 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் tan பவர் 4 ஆல்ஃபாவா?
இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா யார் மாதிரி தெரியுது? டினாமினேட்டர் உல்டாவா இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு டினாமினேட்டர். தெரியுதா? அப்போ this can be written as a plus b whole square மாத்தி எழுத போறேன். அப்போ numerator is 4 tan alpha of 1 minus tan square alpha divided by இது எனக்கு 1 plus tan square alpha the whole square. இப்படி இருக்கிறத நான் இப்படி மாத்தி எழுதிருக்கேன். This is what your RHS. செக் பண்ணிக்கோங்க போட்டு பாருங்க. இந்த சம்ம போட்டு பாருங்க. ஒரு டைம் போட்டு பாருங்க. சரியா? புரியுதா பாருங்க. இந்த வீடியோல ஐ தாட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஆல் 11 கொஸ்டின்ஸ். பட் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கிளாஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் மட்டும் நான் முடிச்சுட்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ 6th கொஸ்டினோட இந்த சம்மும் வந்து முடியும். சரியா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த சம் புரிஞ்சுதா? 6th சம் மட்டும் முடிச்சுட்டு ஓடிடலாம். ஓகேவா? ரிமைனிங் சம்ஸ் ஐ வில் போஸ்ட் இன் அனதர் டே, அனதர் வீடியோ. ஸோ கொஸ்டின் நம்பர் 6. யா செக் பண்ணுங்க. ஆஹா, இந்த கொஸ்டினா இதில் ஒன்றுமே இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு there is nothing to explain மா. To be very frank, there is nothing to explain. அவங்க given என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன். அவங்க given என்னமா கொடுத்துருக்காங்க? இதுன்னா இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் given எழுதிக்கிறேன். given a plus b equal to 45 டிகிரியா? இப்போ ரெண்டு பக்கமும் tan எடுத்தா என்ன ஆகும்? tan of a plus b is equals to tan 45 டிகிரின்னு வரும், which is nothing but 1. tan a plus b க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இதான ஃபார்முலா, tan a plus b ஃபார்முலா. போன எக்ஸசைஸ்ல பார்த்தால போனதுல 1. இப்போ இதை நான் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன மாறும்? tan a plus tan b. இது ஆக்சுவலாக நம்ம எப்படி வேணா பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நீங்க இப்படியே பண்ணுங்க. சரி, ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணா 1 minus tan a tan b ன்னு வருமா? யூ கீப் திஸ் as equation 1. இப்போ அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அதை எழுதிக்கோங்க. LHS ஷோ தட் தானே அது. ஸோ LHS போட்டுக்கோங்க. 1 plus tan a டைம்ஸ் 1 plus tan b ஈக்குவல் டு, இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணுங்களேன். 1 into 1 எவ்வளோ? 1. 1 into tan a tan a வரும், 1 into tan b tan b வரும். ஸோ 1 plus tan a plus tan b plus இது மல்டிப்ளை பண்ணோம் tan a tan b ன்னு வரும். சரியா? tan a tan b ன்னு வருமா? இப்போ tan a plus tan b க்கு பதிலாக ஈக்குவேஷன் 1 நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 1 plus 1 minus tan a tan b. புரியுதா பாருங்க? அண்டர்லைன் பண்ணதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்டர்லைன் பண்ணதை ஈக்குவேஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த கடைசியில் இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே வரும், tan a tan b. நவ் யூ அப்சர்வ், tan a tan b பாசிட்டிவ், tan a tan b நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த 1 plus 1 2 தான் உங்களுடைய ஆன்சர். தட் இஸ் யுவர் RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. எப்படி இருந்தது எக்ஸ்பிளனேஷன்? இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றதை ஆனஸ்டா சொல்லிட்டு போங்க. ஓகேவா? சில பேருக்கு நான் வேகமாக போகிற மாதிரி தெரியலாம், இல்லை ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியலாம். ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். யூடியூப்ல ஆப்ஷன் இருக்குது, தெரியும். வேணும் 1.25 ஸ்பீடோட வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் ஐ வாண்ட் யுவர் ஆனஸ்ட் ஃபீட்பேக் இன் த கமெண்ட். திரும்ப சொல்கிறேன், ஆல்ரெடி நான் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். த ஒன்லி திங் இஸ் அங்கே என்னுடைய கேமரா வராது. ஓகேவா? எல்லா சம்மும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். அண்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ நீட் டு ஷேர் அவர் சேனல். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க. யூ ஹேவ் யுவர் கான்டாக்ட் ஆஃப் யுவர் ஆல் யுவர் கிளாஸ்மேட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கூட இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் யுவர் சைடு, என் சைடும் உங்கள் சைடும். டு பி வெரி ஃப்ராங்க், ஐ எம் நாட் கெட்டிங் எனி ரெவென்யூ ஃப்ரம் யூடியூப், 0 ரெவென்யூ. அண்ட் மற்ற சேனல்ஸ் மாதிரி நான் ஆப்போ இல்லை வேற எதுவுமோ நான் சேல் பண்ணவே இல்லை. கம்ப்ளீட்லி ஐ எம் டூயிங் இட் ஒன்லி ஃபார் மை பேஷன் இஸ் டீச்சிங். ஐ எம் கிவிங் இட் ஆல் த வே ஃபார் ஃப்ரீ ஃபார் மை யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ். 1300 வீடியோ போட்டிருக்கேன், 0 பைசா டேக்கன். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். கேமரா வாங்கியிருக்கேன், மைக் வாங்கியிருக்கேன், லைட்டிங், ஹவுஸ், லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கே தவிர யூடியூப்க்கு ஐ காட் 0 ரெவென்யூ. பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் பிகாஸ் ஐ லவ் டீச்சிங். ஐ வாண்ட் டு give back to the society of something what I learned. That's what I'm doing here. So I hope you will support me. Thank you so much for watching. Drop your feedbacks, suggestions, share our channel with your friends. Like பண்ணிட்டு போயிடுங்க வீடியோ. Bye bye, take care. வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். Bye bye. ரிமைனிங் சம்ஸ் வேற ஒரு வீடியோல போறோம். ஓகேவா? பை.